ஐபிஎல் எக்ஸாக்டாக ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 8 to 9 months இருக்குது. அண்ட் மெகா ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 4 months இருக்குது. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸஸ் ரிஷப் பந்த் சென்னைக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸஸ் இருக்குது. அண்ட் இன்னைக்கு என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மும்பையோட மேஜர் பிளேயர்ஸ், அதாவது ரோஹித் சர்மா வந்து மும்பை இந்தியன்ஸை விட்டு டிசி இல்லைன்னா வந்து குஜராத்துக்கு வந்து கேப்டனா வந்து ஜாயின் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நியூஸ் இருக்கு. அண்ட் இன்னொரு நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் ஸ்கை இவங்க 2 பேருமே வந்து மும்பை இந்தியன்ஸ் பிரான்ச்சைஸை விட்டு வேற பிரான்ச்சைஸிக்கு போறாங்க. அண்ட் இன்னொரு சைடு என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து பெங்களூர் டீம் வந்து வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல வந்து இப்போ வந்து ஃபேப் டு பிளேசி தான் கேப்டன் பண்ணி இருக்காது. ஸோ அவங்க ஃபேப் டு பிளேசியை வந்து சீசனை வந்து கேப்டன் பண்ண விட போறது இல்லை. அதனால வந்து நம்மளுக்கு ரோஹித் சர்மா இல்லை கேஎல் ராகுல் இப்போ 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து கேப்டன் ஆக்கினா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பெங்களூர் வந்து ஸ்கவுட் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய மேஜரான நியூஸ் கிரிக்கெட்டை பத்தி இல்லை ஐபிஎல் பத்தி தெரியணும்னா நம்ம இப்போ சாம்ஸ் இன்ஃபர்மேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அதை பார்க்க முடியும். ஸோ